அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்க்கிறார். இவ்வளவு பெரிய அது கட்சியினுடைய பொருளாளராகவும் அவர் இருக்கிறார். சாதாரணமாக இல்லை. ஏற்கனவே அம்மாவில் இருக்கிற போது கட்சியினுடைய பொருளாளராக இருந்தவர். சில காரணங்களுக்காக அவர் விலக்கி வைக்க வேண்டிய இருந்தது, அவர் இருந்தார். ஆனால் அதை போல 96 போல இப்போது ஒரு மிகப்பெரிய சோதனை அதிமுக வந்திருக்கிறது. எப்படி 96 சோதனை வந்தபோது தினகரன் அவர்களை நம்முடைய புரட்சித் தலைவர் அம்மா ஒரு கட்சிக்குள் அழைத்து வந்து பொறுப்பு தந்தார்களோ அதை போல் இப்போது சோதனை வருகிற போது சென்னம்மா அவர்கள் தினகரன் அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து பொறுப்பு தந்தார்கள். அது ரெண்டும் ஒரே விதமான சோதனை தான். அப்போது அம்மா அவர்கள் அழைத்து பொறுப்பு கொடுத்தார், இப்போது சின்னம்மா அவர்களை அழைத்து பொறுப்பு தந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்தியாவுடைய 3வது பெரிய கட்சி அதிமுக 37 எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் ஜந்தர் மந்திர் என்ற பகுதியில் விவசாயிகள் தொடர்ந்து போராடினாங்க. தமிழகத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்ட 37 எம்பிக்கள் இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? நாடாளுமன்றத்தில் முடக்கிறதுக்கு ஏதாவது நீங்க எம்பியா இருக்கீங்க? நானே போனேன். நானும் நம்முடைய தம்பிதுரை அவர்களும் நாடாளுமன்றத்தில் இருந்த ஒரு 10 எம்பிக்களும் அங்கு நேரடியாக அந்த இடத்திற்கே சென்றோம். அங்கே இருக்கிற விவசாயிகளை பார்த்தோம். உங்களுடைய கோரிக்கைகள் என்னவென்று கேட்டோம். அவர்கள் துண்டு பிரசுரம் அடித்து வைத்திருந்தார்கள். அதையெல்லாம் கேட்டோம். கேட்டு அடுத்த நாள் நீ உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற உங்கள் தமிழக அரசு என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள், உங்களையெல்லாம் அழைத்துக் கொண்டு முதலமைச்சரிடம் நாங்கள் கொண்டு போய் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களை பேச வைக்கிறோம் என்று சொன்னோம். தமிழக அரசிடமிருந்து எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எல்லா உதவிகளையும் தமிழக அரசு செய்கிறது. மத்திய அரசு தான் எங்களுக்கு என்னென்ன கோரிக்கைகளை செய்ய வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். எங்களுக்கு சொன்னார்கள், அது பதிவில் இருக்கிறது. உங்களை போன்ற நிருபர்கள் பக்கத்தில் தான் சொன்னார்கள். அதற்கு பிறகு மறுநாள் நீங்கள் வாருங்கள், உங்களுடைய கோரிக்கைகளெல்லாம் நாங்கள் ஒரு மனுவாக தயார் செய்து நிதியமைச்சரிடம் அழைத்து செல்கிறோம். அந்த நம்முடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் உமா பாரதியுடன் மறைத்துச் செல்வோம் என்று சொன்னோம். அதே போல் மனுவை நாங்களே தயார் செய்தோம். அவர்களை அழைத்து கொண்டு மறுநாள் நம்முடைய துணை சபாநாயகர் தம்பிதுரை அவர்களும் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அங்கு போனார்கள். அந்த அவர்களோடு நான் போகவில்லை. ஏனென்றால் நான் மீனவர்கள் பிரச்சனைக்காக நம்முடைய சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களை பார்ப்பதற்கு அவர்களோடு நான் சென்று விட்டேன். இதையெல்லாம் செய்து நிதியமைச்சரையும் பார்த்து நம்முடைய இந்த 2 அமைச்சர்களையும் பார்த்து அந்த மனுவை கொடுத்து அதுக்கு வேண்டிய நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னா, பல கோரிக்கைகள் எடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அப்போ அதிமுக எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் முடக்கியிருக்காங்க. ஆனால் விவசாயிகளுக்கு ஏன் அந்த நடவடிக்கை எடுத்து அதை நாங்கள் நீங்கள் அம்மா மீது விசாரணை வேண்டும் என்று நாங்கள் முடக்கல நாடாளுமன்றத்தில். அது அந்த அந்த கூட்டம் நாங்கள் கேட்கல விசாரணை வேண்டும். ஆமாம், கண்டிப்பாக ஓபிஎஸ் அவர்களை பிஜேபி தான் இருக்கிறது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நான் சொல்கிறேன். இன்னொரு முக்கியமான டெக்னிக்கல் பாயிண்ட் சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை, ஒரே ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஆட்சியில் இருக்கிற போது ஒரு பிரதமரோ முதலமைச்சரோ இறந்து போனால் அதற்கு பிறகு அடுத்த முதல்வர் எப்படி தேர்வு செய்யப்படுகிறார், அதற்கு சட்டம் என்ன சொல்கிறது, இதற்கு முன்னால் நடைமுறை எப்படி இருந்திருக்கிறது, அதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற போது இறந்து போன முதலமைச்சர்கள் யார்? பேரறிஞர் அண்ணா. அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதற்கு பிறகு அம்மா. இந்த 3 பேர். அதே போல் இந்தியாவில் பிரதமராக இருக்கிற போது இறந்து போனவர்கள் யார்? நம்முடைய இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி. அதற்கு பிறகு நம்முடைய ராஜீவ் காந்தி. இவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிற போது இறந்து போனார். ஒவ்வொருவரும் ஆட்சியில் இருக்கிற இறந்து போகிற போது அடுத்த பிரதமர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? நேரு இறந்து போனார், உடனடியாக ஒரு பிரதமர் வர வேண்டும். தற்காலிகமாக நந்தா, குல்ஜாரிலால் நந்தா தற்காலிக பிரதமராக வைக்கப்பட்டார். அதற்கு பிறகு நேருவுக்கு பிறகு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூடி நம்முடைய லால் பகதூர் சாஸ்திரி பிரதமராக்கினார்கள். சாஸ்திரி தாஸ்கண்டில் இறந்து போனார். தற்காலிக பிரதமராக நம்முடைய நந்தா தான் வந்தார். அதற்கு பிறகு எல்லோருமாக கூடி இந்திரா காந்தி அவர்களை பிரதமராக வைத்தார்கள். இந்திரா காந்தி இறந்து போனார். அதற்கு பிறகு தற்காலிக பிரதமராக நம்முடைய ராஜீவ் காந்தியை வைத்தார்கள். ராஜீவ் காந்தி தேர்தலுக்கே போய்விட்டார். இப்போ இதுதான் அந்த வழக்கம். தமிழ்நாட்டில் பேரறிஞர் அண்ணா இறந்து போனார். நல்லா கவனியும். அண்ணா அவர்கள் இறந்து போனவுடன் உடனடியாக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், டாக்டர் நாவலர் அவர்கள் தற்காலிகமாக முதலமைச்சர் பொறுப்பில் இருந்தார். அதற்கு பிறகு சட்டமன்ற கூட்டம் நடக்கிறது, உறுப்பினர்கள் கூட்டம் நடந்து அதில் நம்முடைய கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக வருகிறார். அதில் நாவலர் போட்டியிட மாட்டேன், எனக்கு இன்னானிமஸாக விட்டால் தான் நான் இருப்பேன், போட்டியிட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அதற்கு பிறகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் அடுத்த முதலமைச்சர். பதவியில் இருக்கும்போது இறந்து போன முதலமைச்சர். அவர் இறக்கிற போது அதே நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் தான் தற்காலிக முதலமைச்சராக
கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அதற்கு பிறகு நடந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஜானகி அம்மையார் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு பெறுகிறார். இப்போது அம்மா அவர்கள் இறந்து போனார்கள். தற்காலிக முதலமைச்சராக யார் வந்திருக்க வேண்டும்? அப்படி ஒரு தற்காலிக ஏற்பாடு நடந்ததா? இங்க இருக்கிற நிருபர்கள் நான் கேட்க, அப்படி ஒரு தற்காலிக ஏற்பாடு நடந்ததா? இல்லை. அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்படி ஒரு தற்காலிக ஏற்பாடு பண்ணி ஒரு 15 நாட்களுக்கு பிறகுதான் சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு யார் தலைவர்கள் தேர்வு செய்திருக்க வேண்டும். ஆனால் மத்தியில் இருக்கின்ற 2 அமைச்சர்கள் இங்கு வந்து முகாம் போட்டுக்கொண்டு கவர்னரை கொண்டு வந்து உட்கார வைத்துக் கொண்டு இங்கே கூட்டம், காலையிலே கூட்டம், மாலையிலே கூட்டம், அந்த மருத்துவமனை அப்பல்லோ மருத்துவமனையிலே எம்எல்ஏக்கள் கூட்டம் என்று நிரந்தரமாகவே டெக்னிக்காக சின்னம்மா அவர்கள் மிக சோகத்தில் இருக்கிற போது, எந்த முடிவும் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிற போது, அம்மா அவர்களை இழந்து மிகுந்த வருத்தத்திலும் ஆழ்ந்த துக்கத்திலும் இருக்கிற போது இந்த ஏற்பாட்டை அவர்கள் செய்து விட்டார். இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பிரஸ்ல, சொல்லியிருக்கேன், இது ஒரு மிகப்பெரிய மோசடி. இப்படி செய்து விட்டார்கள் என்று நான் சொல்லவில்லை. இந்த குற்றச்சாட்டை நான் சொல்லவில்லை, சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். எங்கள் மத்தியில் இருக்கின்ற 2 மந்திரிகள் இங்கே வந்து உட்கார்ந்து கொண்டு இப்படி எல்லாம் செய்து விட்டார்கள் என்று அவரே பேட்டி கொடுத்திருக்கிறார், அவரே சொல்லியிருக்கிறார். எனவே பிஜேபி நம்முடைய ஓபிஎஸ்க்கு பின்பலமாக இருந்து இதையெல்லாம் செய்திருக்கிறது என்பதற்கு இதை விட உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஓபிஎஸ்ஐ முதல்வராக அவரே முதல்வராக ஆக்கி விட்டார்கள். நிர்பந்தம் என்ன தரப்பட்டது? நாங்கள் ஒப்புக்கொண்டால் என்ற நீங்கள் கேட்பது இப்படி, நீங்கள் ஓபிஎஸ் முதல்வராக தற்காலிக முதல்வராக இருக்கட்டும் என்று சின்னமா சொல்கிறார்கள். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை எல்லாம் அவர் செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு ஒரு 10-15 நாள் கழித்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை போட்டு தேர்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லாமல் போய்விட்டது. அந்த அவசியம் வந்திருந்தால் நிலைமை வேறு விதமாக போயிருக்கும், மாறி இருக்கலாம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இரட்டை இலை முடக்கத்திற்கு பிறகு அதிமுக தொண்டன் மிக வேகமாக, முன்னிலும் வேகமாக எழுந்து நிற்கிறான். எப்போதெல்லாம் அதிமுகவுக்கு சோதனை வருகிறதோ அப்போதெல்லாம் அதிமுக தொண்டன் மிக வேகமாக எழுந்து நின்று அந்த தேர்தலில் வெற்றியை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். அதிமுக தொண்டன் அந்த வெற்றியை நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பான். ஒண்ணுமே இல்லை, தலைவர் படத்தை போட்டு இந்த தொப்பியில உங்கள் சின்னம் எழுதியா ஒட்டிட போறோம், அவ்வளவுதான்.